முட்டைக்கோஸே பிடிக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. முட்டைக்கோஸ் வந்து இந்த மாதிரி ரொம்ப பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பெரிய வெங்காயம் வந்து இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்காங்க. நான் 1 டம்ளர் பாசுமதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 2 டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் வந்து மிக்சியில் போட்டு பால் எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ குக்கர் வந்து அடுப்பில் வச்சுட்டு நம்ம வந்து அதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். பிரிஞ்சி இலை, 2 கிராம்பு, 2 பட்டை, கொஞ்சம் சோம்பு. இது வணங்கின உடனே பெரிய வெங்காயம் போட்டு இதில் வணக்கிக்கலாங்க. கொஞ்சம் பெரிய வெங்காயம் ரெட் சைடில் ஆகிற மாதிரி வணக்கிக்குவாங்க. அது கூடவே முட்டைக்கோஸ் போட்டு வணக்கிட்டு நல்லா பச்சை வாசம் போனதுக்கப்புறமா மீடியம் சைஸ் தக்காளி சின்னதாக ஒன்று போட்டுக்கலாம். கரம் மசாலா தூள், உப்பு எல்லாம் போட்டுக்கோங்க. இப்போ அளந்து வச்சுருக்கக்கூடிய அந்த தேங்காய் பால் இதில் ஊற்றிக்கலாங்க. இதில் பாஸ்மதி ரைஸ் அதே மாதிரி நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு அந்த அரிசியும் வந்து இப்போ இதில் சேர்த்திக்கலாங்க. குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துருங்க. செம சூப்பரான அப்படியே அவ்வளோ வாசமான உங்களுக்கு முட்டைக்கோஸ் புலாவ் ரெடிங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும் வாசனையாக. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். என் சேனல்